என் சமையலறையில் நீ உப்பா சர்க்கரை. வணக்கம், கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான பாதுஷாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாதுஷாவை நம்ம எப்படி சூப்பரா ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சில சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே சூப்பரான சாஃப்டான பாதுஷாவை ரெடி பண்ணிடலாங்க. பாதுஷா செய்யறதுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கலாங்க. இதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, இதோட 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அல்லது நெய், இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்மூத்தாக கலக்கணுங்க. முழுசு கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கப் பால் எடுத்துருக்கிறேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக தாங்க பிசையணும், கை அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, அது போல் ரொம்ப ஸ்மூத்தாக விரலில் தான் பிசையணும். கையை வச்சு அழுத்தி பிசையணும். அப்படின்னா பிசைஞ்சிட்டோம்னா கல்லாட்ட ஆகிடுங்க. அப்போ பாதுஷாவும் ஜீராவில் ஊறவே ஊறாது. நான் பிசைறது பார்க்குறீங்கல்ல, நல்லா பாலை ஊற்றி சுற்றி மாவை சுற்றி எடுத்து அசாமல் பிசைஞ்சு வச்சிடணும். இது ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சிடலாங்க. ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சிரப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் விடலாம். அதோட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. குங்குமப்பூ சேர்த்துறப்ப பாதுஷாவோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சிரப் நல்லா கொதிக்கட்டும். சிரப்பை நம்ம 1 கம்பிப்பதம் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். இது எதுக்காகன்னா சிரப் மேற்கொண்டு கெட்டியாகாமல் இருக்கும், அதுக்காக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு பக்கம் தனியாக வச்சிடலாம். நம்ம மாவு பார்த்துடலாம். இப்போ மாவை நமக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு உள்ளங்கையில் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஓட்டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெடிப்பு வந்தால் கூட பரவாயில்லைங்க, வெடிப்பே இல்லாமல் இருக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் வெடிப்பு வரத்தான் செய்யும். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை வச்சுக்கலாம். ரொம்ப சூடே ஆகக்கூடாதுங்க. தெரியுது இல்லையா, போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் பபிள்ஸ் வருது இல்லையா. சூடு இல்லாமல் தான் எண்ணெயை பாதுஷா உருண்டைகளை போடணும். நம்ம பாதுஷாவை நல்லா பொறுமையாக வேகணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மாற்றி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம்.
வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப லேஸாக இருக்கும். பாதுஷாக்கில் இப்போ சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சிரப் ரொம்பவே ஆறி இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறி இருந்ததுன்னா ஊறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். எல்லாம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் எல்லாம் திருப்பி விடுங்க. மொத்தம் ஒரு 5 நிமிஷம் சுகர் சிரப்பில் பாதுஷா இருந்தால் போதும், நல்லா ஊறிடும். நமக்கு இப்போ சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடுச்சுங்க. வாவ், மேலே நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கலாம். சூப்பரான பாதுஷா ரெடிங்க. பாதுஷா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா? ரொம்ப ஈஸி தானேங்க. எல்லோரும் ஈஸியாக செய்யலாங்க வீட்டில். நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தானே எப்போல்லாம் வீடியோஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு கூட நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.